ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் சாஷி விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அ டே இன் மை லைஃப், அதாவது என் வாழ்வில் ஒரு நாள். ஆஸ் அ ஹோம் மேக்கராக டெய்லி நான் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன், எப்படிலாம் நான் என்னோடய ஒர்க்கை செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போவுமே காலையில் முழித்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன். ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கும் மார்னிங்கே எழுந்திரிக்கிறதுனால. தென் அதுக்கப்புறம் போய் என்னோடய ஒரு ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஃபர்ஸ்ட் போய் நான் பாப்பாவுக்கு தேவைப்படுற எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, வெந்நி தண்ணிக்குள்ளலாம் எல்லாமே போட்டுட்டு, பால் பாட்டில்லாம் போட்டுட்டு, அவளுக்கு பால்லாம் ஆற்றி வச்சு ஆற வச்சுருவேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் நேரம் இந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக் படிப்பேன். ஆக்சுவலாக இதில் எனக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் கிடைக்கல, தமிழ் வெர்ஷன் தான் கிடைச்சிது. இதுவும் நல்லா இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நேரம் படிச்சிட்ருப்பேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்பவும் போல் இந்த ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றுற மிஷின் இந்த செடியெல்லாம் பார்த்துட்ருந்தேன். ஆக்சுவலாக இது என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஊற்றுற மாதிரி. அதை கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து டீ போட போயிட்டேன். 2 பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கதை பேசிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்க போயிட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்க ஃபிஷ் வாங்க போன இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மினியேச்சர் கீ செயின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப செம்ம க்யூட்டாக இருந்தது. இந்த மாதிரி ஹேண்ட்பேக் கீ செயின்ஸ், பெப்பா பிக், டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அதையே எடுத்து எடுத்து வச்சு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி மார்னிங் என் ஹஸ்பண்ட் இந்த டயட் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு சைட் பை சைடு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் அப்படியே செஞ்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் மாவு அரைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டேரெக்டாக லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லன்ச்சுக்கு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, எல்லாமே செஞ்சுட்டு எல்லாமே முடிச்சுட்டு எல்லாேருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து, பாப்பாவுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து முடித்து அவளை தூங்க வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹவுஸ் க்ளீனிங்க்கு வந்துட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலாக மாப் போட வேண்டிய டே. அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு டேரெக்டாக அதுக்கப்புறம் மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாப் போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன். ஈவினிங்க்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பட்டர் ஸ்வீட் கார்ன் தான் செஞ்சுருந்தேன். அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ். டின்னர் முடிச்சுட்டு எப்பவும் போல் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்க போயாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்தது. முடிஞ்ச வரைக்கும் நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பேன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வெளியே எங்கேயும் போகாததுனால வீட்டில் நடக்கிறத மட்டுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது வெளியில் போகும்போது உங்களுக்கு நான் விலாக் எடுத்து காட்டுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது ஒரு ஹோம் மேக்கராக என்னோடய வீட்டில் நான் டெய்லி ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் இது. ஸோ அதை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நிறைய டே இன் மை லைஃப் விலாக்ஸ், மினி விலாக்ஸ், அன்பாக்சிங் திங்ஸ் இதெல்லாம் ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். இனிமேல் கண்டிப்பாக நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.